ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சாதம் தான். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எடுத்து அதில் கடலைப்பருப்பு சேர்த்து கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதில் கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு சேர்க்காதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு 5 நிமிஷம் அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்குனா போதுமானது. அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டு ஏற்கனவே நல்லா சாதத்தை வடித்து உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஆற வச்சு. அந்த சாதத்தை இதில் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அருமையான தேங்காய் துருவல் சாதம் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு அழகாக பேக் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா அருமையாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரும்போது லஞ்ச் பாக்ஸை காலியாக கொண்டு வருவாங்க.